இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா உண்மையான கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி தான் இருக்க போகுது. வாங்க பார்த்துடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போடலான்னு பார்த்தா நம்ம 38 ஷார்ட்ஸ் போட்டோம். இதுக்கு மேலேயும் ஷார்ட்ஸ் போட்டால் நமக்கு என்ன கதி. சரி ஃபஸ்ட்டு நமக்கு பவுலிங் வருமா பேட்டிங் வரலான்னு பார்க்கலாம். நமக்கு முதல்ல பேட்டிங் ஒரு ஃபேஸ்புக் ஐடிக்காரன் தான் வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் பால் 6 அடித்தா நல்லாயிருக்கும். ஸ்பின்னர்லாம் போட்டால் நம்மக்கிட்ட இதாங்க கதி. ஒரு 30 ரன்ஸ்க்கு மேலே வந்தால் ஜெயிச்சிடலாம். 6ங்க, அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. எனக்கு பவுன்சர் தான் கொஞ்சம் வராது. கபில் பவுன்சர் இவங்க 2 பேரும் மேட்ச்சில் இல்லைன்னா நம்ம பக்கம்தான் மேட்ச்சு. 6 அடிச்சா முடியுமா? இல்லைங்க, குட்டு, பரவாயில்ல. ஒரு பவுண்ட்ரியாவது போயிருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கிடச்சிருக்கலாம். 3 பால்ஸ்க்கு 15 ரன்ஸ். அவன் டார்கெட் ஒரு 28க்கு மேலே இருக்கலாம். இந்த பால் ஒரு பவுண்ட்ரி போச்சுன்னா 6ங்க, சரியான அடி. ரீப்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் கிரிக்கெட் லீக்கில். அதே மாதிரி எல்லா வேலையும் எல்லாம் என்னடா மாற்றிக்கினே இருக்கிற நீனு. ஒரு இடத்துல வச்சு உடந்தா எப்படி 6 தான் போக போகுதுன்னு எனக்கு தெரியும்டா. நீ உன் பால்லாம் இங்கே லேக் ஆகாதுடா. லாஸ்ட் பால் அதையாவது போல்டில் போடு. நான் பார்த்துட்டே இருக்கேன். நீ சரியான மட்டமான பவுலராக இருக்கிற. 6 தான். ஏன்டா இதுக்கு நீ ஃபஸ்ட்டு பேட்டிங்காவது இது சூஸ் பண்ணியிருக்கலாம்டா. பவுலிங் ஆப்ஷன் குறைச்சிருந்தானே உனக்கு தாண்டா பேட்டிங். நம்மக்கிட்ட பாஸ்கரன் சுனாஸ் இருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு நம்ம 28 சூப்பர் ஓவர் வருமா இந்த மேட்ச்சில்? பாஸ்கரன் 4 இல்லைங்க 3 ரன்ஸ். சுனாஸ் 73 டிகிரி 2 ரன்ஸ். இல்லை கேட்சு, அம்பையர் கைத்துக்கிட்டான்.